தாவீதுக்கு போகுது. ஏதோ ஓபேத் ஏதோ வீட்டுல இந்த பெட்டி இருக்கிறதுனால அந்த வீட்டையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற செய்தி யாருக்கு போகுது? தாவீதுக்கு. இது தாவீது யாருன்னா அவ ஆசீர்வாதம் வரும்பொழுது மட்டும் இந்த பெட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் அடிச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது இந்த பெட்டியை விட்டுரும். இனி இவ்வளவு சபையில் இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தரை தேடுறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம் பாடு நெஞ்சு அவமானம் வரும்போது நடுவீதியில பெட்டி வச்சு போறவங்களா இருக்காங்க. எந்த சூழ்நிலையில நான் பெட்டியை சுமப்பேன் அப்படின்னு வைராக்கியம் உள்ளவர்கள் சபைக்கு வேணும். இன்னைக்கு சபை எப்படி நம்ம தரம் இருக்கலாம்னா கஷ்டத்துல இன்னைக்கு சொல்றேன், எல்லாருமே விசுவாசம் கிடையாது, எல்லாருமே ஊழியர்கள் கிடையாது. உபத்திரவ நாட்கள்ல யார் நிக்கிறோமோ அவங்கதான் உண்மையான. ஒரு வசனம் சொன்னேன், செல்லடைகளை ஜெயிக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஜெயிப்பார். அப்ப தெரியும் கோதுமை மணி எது பாதகம் எது தெரியும். புடமிடுவாரா, சுத்த பொண்ணாக அக்கினியில புடமிடுவாரா. அந்த அக்கினியில வேதம் சொல்லுது வைக்கோலும் அப்புறமா மரமும் வெந்து போகும், ஆனா பொண்ணும் சுத்த பொண்ணா மாறும். அன்னைக்கு கர்த்தர் தரம் பிரிப்பார். இன்னைக்கு சபை எப்படி இருக்கணும்னா தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையை கர்த்தரை பின்பற்றுவேன். பைபிள் ஒரு